ஹாய் காய்ஸ். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்போவுமே ரொம்ப பிரிஸ்காக பேசுவேன். என்னான்னு தெரில, கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமாக அப்படி இருக்குது. ஸோ என்னன்றதை நான் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு வந்து காலைல தான் தோணுச்சு. ஸோ குளிச்சு முடிச்சுட்டு நான் கோயிலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் சாமிக்கிட்ட போயிட்டு ஏதோ போனால் தான் கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னால் வீடியோவில் அதை எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஒரு 10-15 நிமிஷம் தான் இருந்திருப்பேன். இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மனசு வந்து மாறி இருந்துச்சு. ஏன்னா காலேஜ் முடிஞ்ச பிறகு ஒர்க் இருக்குது, ப்ரெஷரு, அது இன்டர்வியூ போனது, செலக்ட் ஆகாதது, செலக்ட் ஆனது எல்லாமே மண்டைக்குள்ளே ஓடிட்டே என்ன பண்ண போகிறோம், லைஃப் ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கே அப்படின்னும் போது யோசிச்சுட்டே இருக்கேன். அதுதான் மெயின் ரீசன். அண்ட் வந்து அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்ட பிறகும் அதே தான் யோசிச்சா, சரி நம்ம வீட்டு க்ளீன் பண்ணலாம், அப்போ தான் கொஞ்சம் டைவர்ட் ஆகும் மைண்டு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அது ஏதோ காஃபி குடிக்கும்போது மனசு ஏதோ தலைவலி போகிறாப்ப ப்ரெஷர் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் வந்து காலேஜ் படிக்கும்போது ஏன் எப்போ தான் முடியும் காலேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ காலேஜ் முடிஞ்ச ஏன் தான் காலேஜ் முடிஞ்சது, ஏன்னா சம்மர் லைஃபு. நான் அப்போயுமே பார்ட் டைமில் ஒர்க் போயிட்டு இருந்தேன். எனக்கு அது அவ்வளோ கஷ்டமாக இல்லை. இப்போயும் ஒர்க் பண்ணும்போது நான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸு, கொஞ்சம் வேலைன்னும் போது அது வந்து சரியாக போன மாதிரி இருந்துச்சு. இது வந்து எனக்கு வெறும் ஒர்க்குன்னும் போது ஃப்ரெண்ட்ஸு இதில் எதுவுமே எனக்கு செட் ஆகலை. ஸோ காலேஜ் லைஃப் தான், ஸ்கூல் லைஃப் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வந்து காலேஜ் முடிஞ்சோடனே மைண்டு உள்ள அவ்வளோ வந்து திணிக்குது. என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இன்டர்வியூ 2 போயுமே நான் செலக்ட் ஆகி நான் வேணான்னு சொல்லிட்டேன். வேணான்னு சொன்னது வந்து ஒன்று வந்து ரொம்ப லாங் 30 கிலோமீட்டர் அப்படிலாம் இருக்கும்போது நம்மளால் போக முடியல. ஆனால் நல்ல சேல்ரி. ஸோ ஆனால் வந்து 30 கிலோமீட்டர் என்னால் போயிட்டு அங்கேருந்து வர முடியாது. அண்ட் வந்து இன்னொரு இன்டர்வியூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சேல்ரி. பட் வந்து எனக்கு அது கிட்ட இருக்குது. ஒன்று போனால் ஒன்று இருக்குன்னும் போது என்னால் எதுவுமே செலக்ட் பண்ண முடியல. அண்ட் வந்து நான் பிஏ இங்கிலீஷ் படித்தனால எனக்கு ஒரு 60% எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு இன்டர்வியூ. ஏன்னா எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தது. ஏன்னா நான் பிஏ இங்கிலீஷ் படிக்கும் போது எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க. அபவுட் யுவர் செல்ஃபே, எப்படி இருக்கணும், இன்டர்வியூவில் என்ன பண்ணணும், என்னத்துக்கு எது பதில் சொல்லணும், எப்படி பதில் சொல்லணும், இப்படி சொன்னால் இப்படி தான் பதில் சொல்லணும், ஃபியர் ஆகக்கூடாது, கம்யூனிகேஷன் ஸ்கில், அது இது மேனேஜ்மெண்ட்டு ஸ்கில் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க காலேஜில். ஸோ வந்து எனக்கு 3 வருஷமாக எனக்கு இதுதான் சொல்லி கொடுத்தனால எனக்கு அது அப்படி இருந்தனால இன்டர்வியூ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு காலேஜ்லேயே எனக்கு இன்டர்வியூ எடுப்பாங்க. எனக்கு நான்முதல் ஸ்கீம் எல்லாருக்குமே இருந்திருக்கும் இப்போ முடித்தவங்களுக்கு. ஆனால் எனக்கு அதில் தான் எல்லாமே கொஷின் கேட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை இருந்தனால எனக்கு இன்னொருத்தவங்க இன்டர்வியூ எடுக்கும்போது எனக்கு அது கொஞ்சம் பயம் இல்லை. பிஏ இங்கிலீஷ் படித்தவங்க கொஞ்சம் ஈஸியாக எனக்கு அப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. கொஞ்சம் 40% கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்டனால என்னால் பதில் சொல்ல முடியல. ஸோ அதுக்கெலாம் ரொம்ப ப்ரிப்பேர் ஆகணும். ஏன்னா நான் அது கொஞ்சம் ஷேர் பண்ணியிருந்தேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட. ஷேர் பண்ணும்போது இதெல்லாம் பிஜி முடித்து இன்னொன்று வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸான இன்டர்வியூ கேட்குற கொஸ்டின் அப்படிலாம் கேட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்குமே நம்ம ப்ரிப்பேராக இருக்கணும் அப்படி தான் நான் யோசித்தேன். ஸோ வந்து இன்னும் நாளைக்கு ஒரு இன்டர்வியூக்கு அதையும் நான் விலாக் எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ எடுத்தாங்கன்றதை நான் சொல்லிவிட்டேன். அதை நான் விலாக் எடுக்க முடியல. ஸோ வந்து அண்ட் லைஃப் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகுது. இப்போ தான் முடிஞ்சது, அதுக்குள்ளே 2 மாதம் ஆகிடுச்சு. நான் இன்னும் ஒர்க்கோட போகல. ஸோ வந்து அது ரொம்ப கஷ்டம். வேலை இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்றது இருக்குது. நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு இப்படி இருக்கீங்க அப்படின்றது சொல்லுங்கள். அண்ட் வந்து கான்டென்ட் க்ரியேட் பண்ணி இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டுட்டு அண்ட் யூடியூப்பில் போட்டுட்டு அண்ட் ஒர்க்குமே தேடி போயிட்டு அப்படி இருக்கும்போது ரொம்ப ஸ்பீடாக போகுது அந்த நாளே எனக்கு. ஸோ ஏன் இதெல்லாம் விலாக் எடுத்து போடுறீங்க, இதெல்லாம் என்ன கிடைக்குதுன்றமோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஏன் இப்படி கமெண்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல. மற்ற யூடியூப்பில் பார்த்துருக்கேன் நான் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு இப்போ எனக்கு புரியுது. ஸோ வந்து நாங்கள் தனியாக வந்து ஒரு லீவ் பண்ணுறோம், லைஃப்பை இது பண்ணுறோம் அப்படின்னும்போது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்து போகிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளை யாரோ வாட்ச் பண்ணுறாங்க, நம்மளை ஏதோ பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கான்ஷியஸ் இருக்கும். இன்னொன்று வந்து நாங்கள் அப்படி ஷேர் பண்ணும்போது ஷேர் பண்ண யாருமே இல்லைன்றதை விட யார்கிட்ட ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு பர்சனாக. அண்ட் வீடியோ எடுக்கும்போது என் ஃபோனு என்னுடைய வீடியோ நான் ஏதோ ஷேர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் மனசில் இருக்குது, கொஞ்சம் பாரமாக இறங்குற மாதிரி இருக்குது. ஸோ தனியாக லீவ் பண்ணி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்கன்னும் போது அவங்களுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு வேணால் நான் சொல்லுவேன். எனக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ வந்து என்னை வந்து இவ்வளோலாம் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.